இதான் படிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் நோட்ஸ் எழுதிருக்கீங்க, கொஞ்சம் பாருங்களேன். ரைட், இது முடிஞ்சு நீ 3ஆம் படம் பிள்ளை. ரைட், ஓகே ஓகே. ரைட், பாருங்க. கொன்னிலைன்னா என்ன? சொல்லுங்க, கொன்னிலை என்ன? கொன்னிலைன்னா என்ன? வேலை செய்யும் போதோ அல்லது அமரும் போதோ உடல் பாகங்களை சரியான முறையில் வைத்திருக்கலாம். ரைட். கொன்னிலைன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய உடம்பு வந்து இயங்கும் போதா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா நாங்க ஓய்வில் இருக்கும் பொழுதாக இருக்கலாம். அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய உடற்பாகங்கள், உடல் உறுப்புகள், இந்த உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்கிறது தான் கொன்னிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொன்னிலை பாத்தீங்கன்னா, கொன்னிலை வந்து 2 வகைப்படுது. ஒண்ணு அசையும் கொன்னிலை, இன்னொன்னு நிலையான கொன்னிலை. அப்படி கொன்னிலை 2 வகைப்படுது. பாருங்க, இயக்கத்தின் போது அல்லது ஓய்வில் உள்ள போது குறைந்த அளவிலான சக்தி பிரயோகத்திலும் உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் உடற்பாகங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பேணுதல் கொன்னிலை அப்படின்னு சொல்லப்படுது. அதுதானே விளங்குச்சாப்ல? கொன்னிலைன்னா நாங்க எங்களுடைய உடல் இயக்கத்துல இருந்தாலும் சரி, எங்களுடைய உடல் ஓய்வில் இருந்தாலும் சரி, குறைந்த அளவு சக்தி பிரயோகத்துல எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில எங்களுடைய உடற்பாகங்கள் அனைத்தையும் நாங்க வந்து சரியான முறையில, உடல் உறுப்புகள் தான் உடற்பாகங்கள் அனைத்தையும் சரியான முறையில பேணுதல் தான் கொன்னிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கொன்னிலை வந்து 2 வகைப்படுது. ஒன்று நிலையான கொன்னிலை, மற்றது அசையும் கொன்னிலை. இந்த நிலையான கொன்னிலையை பாத்தீங்கன்னு சொன்னா நிற்றல், இருத்தல், படுத்தல். இருத்தல்னா அமர்தல், அப்ப நிற்றல், இருத்தல், படுத்தல், இந்த 3மே நிலையான கொன்னிலையாகவும், அசையும் கொன்னிலை பாத்தீங்கன்னா நடத்தல், ஓடுதல், பாய்தல், இந்த 3ம் அசையும் கொன்னிலையாகவும் சொல்லப்படுது. அப்ப நாங்க நின்றாலும் சரி, நாங்க ஒரு இடத்துல நின்றாலும் சரி, நாங்க ஒரு இடத்துல அமர்ந்து இருந்தாலும் சரி, நாங்க படுத்திருந்தாலும் சரி, அப்ப எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு களைப்பு ஏற்படாம, பாதிப்பு ஏற்படாம இருக்கிறது தான் இந்த கொன்னிலை. அப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க படுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்கள் எங்களுக்கு கழுத்து வலி ஏற்படும், சில நேரங்கள் எங்களுக்கு இந்த முதுகு, அதாவது இந்த விழா எலும்பு இருக்குத்தானே, அந்த பக்கம் ஒரு பிடிப்பு ஒண்ணு ஏற்படும். அப்ப இதெல்லாம் என்னன்னா எங்களுடைய படுக்க சரியில்லாம எங்களுடைய தலையணையில பிரச்சனை இருந்தா தான் இந்த மாதிரி உபாதைகள்லாம் எங்களுக்கு ஏற்படும். அப்ப இதுதான் பிள்ளைகள் கொன்னிலை. சாதாரணமா நம்ம யோசிப்போம். இப்ப நாங்க நிக்கக்குள்ள பாருங்க, ஒரு இடத்துல நிக்கும் பொழுது நாங்க சரியா எங்களுடைய 2 பாதங்களுக்கும் 2 கால்களுக்கும் எங்களுடைய உடற்பாரத்தை போட்டு எங்களுடைய பாரத்தை வந்து
எங்களுடைய 2 பாதத்துக்கும் சரியாக கொடுத்து நாங்க நின்ற மாதிரி தான் மிச்ச நேரத்துக்கு நிக்கல எங்களுக்கு ரோட்ல ஒரு இடத்துல. ஆனா நாங்க ஒற்றை கால்ல இல்லாட்டி அந்த ஆஹ், கொஞ்சம் வித்தியாசமா அப்படி வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி நிக்கிற மாதிரி இருந்தா குறிப்பிட்ட சில நேரம் கொஞ்ச நேரத்துக்கு தான் நாங்க என்ன செய்யலாம், ஒரு இடத்துல எங்களால நிக்க முடியும். அந்த டைம் கூட கூட எங்களுக்கு உடல்ல எங்களுடைய அந்த உடற்பாகங்கள்ல நோவு ஏற்படும். அந்த நோவு ஏற்படுறது தான் கொன்னிலை பாதிப்புன்னு சொல்லப்படுறது. சரியா? அதே மாதிரி உட்கார பொழுது பாருங்க, நாங்க சரியாக ஒரு இடத்துல உட்காராம, இப்ப நாங்க பஸ்ல போறோம்னு வைங்களே, இப்ப டபுள் சீட்ல உட்காருறீங்க. உங்களோட ஒருத்தர் கொஞ்சம் பெட்டான ஒருத்தர் உங்களுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காரு, உங்களுக்கு அதுல உட்கார இடம் பத்தல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க எப்படி உட்கார்ந்து போவீங்க? உங்களோட ஒரு தொடை மட்டும்தான் அந்த சீட்ல இருக்கும், மத்த தொடை வெளியில இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு தூரம் அப்படி உட்கார்ந்து டிராவல் பண்ணல? அப்படி பாதி தூரம் போக்குள்ளே வருத்தம் எங்களுக்கு, எங்களோட கொன்னிலை பாதிக்கப்படுறதுனால பாதி தூரம் போக்குள்ளே எங்களுக்கு உடல் உறுப்புகளுக்கு அசௌகரியமா விளங்கும், வருத்தம் ஏற்படும். சரியா? அப்ப இதுதான் கொன்னிலை பாதிக்கிறது. அப்ப இந்த இதுகளை நிவர்த்தி செய்திருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பாத்தீங்கன்னா, நாங்க நிக்கும் பொழுதும் சரி, நாங்க உட்காரும் பொழுதும் சரி, நாங்க வீட்டுல படுக்கும் பொழுதும் சரி, நாங்க எங்களுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கிற மாதிரி நாங்க இந்த வேலைகளை செய்து கொள்ளணும். அப்ப நாங்க உட்காரும் பொழுதும் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கணும், நாங்க நிக்கும் பொழுதும் சௌகரியமாக இருக்கணும், அப்படின்னா ஃப்ரீயா இருக்கணும் எங்களுக்கு. அதே மாதிரி நாங்க படுக்கும் பொழுதும் ஃப்ரீயா படுக்கணும், இந்த சௌகரியமாக இருக்கணும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அசையும் கொன்னிலை. இந்த அசையும் கொன்னிலையை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நடத்தல், ஓடுதல், பாய்தல். அப்ப நாங்க நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த நடக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு பிள்ளை. நீங்க நீங்க அவதானிச்சிருப்பீங்க. நடக்கும் பொழுது நாங்க நடக்கும் பொழுது எங்களுடைய குதிகால் தான் முதல் நிலம்படும். அடுத்து எங்களுடைய சும்மாடு. சும்மாடுன்னு சொன்னா அந்த விரலுக்கும் உள்ளங்காலுக்கும் இடையில உள்ள பகுதி தான் சும்மாடு. இந்த சும்மாடு நிலம்படும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய விரல்கள் நிலம்படக்கூடியதாக இருக்கும். அப்ப எங்களுடைய குதிகால், எங்களுடைய சும்மாடு, எங்களுடைய விரல்கள், இந்த இதுலதான் நாங்க நடப்போம். சரியா? நீங்க அவதானிச்சீங்களான்னு தெரியல, இவ்வளவு நாள் நடக்கிறீங்க, அவதானிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஆனா நீங்க அவதானிச்சு பாருங்க, நீங்க அப்படித்தான் நடப்பீங்க. முதலாவது உங்களுக்கு குதிகால் நிலம்படும், அடுத்து உங்களுடைய சும்மாடு நிலம்படும், அடுத்து உங்களுடைய விரல்கள் நிலம்படும். அப்படி இல்லாம நீங்க வித்தியாசமா நடப்போம், நான் அப்படி நடக்க மாட்டேன், முதல்ல எனக்கு விரல் தான் இந்த நிலம்படும், அதுக்கு பிறகு சும்மாடு, அதுக்கு பிறகு தான் எனக்கு குதிகால் நிலம்படும் அப்படின்னு நீங்க நடந்தீங்கன்னு சொன்னா அது வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்க இயலாது. உங்களோட கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கால்ல இருக்கிற எலும்புகள்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதுதான் என்ன சொல்றது, பிழையான கொன்னிலை. சரி, அடுத்து நடக்கும் பொழுது பாருங்க, நாங்க இயல்பாக நடக்கும் பொழுது எங்களுடைய வலது கால் முன்னால போனா எங்களுடைய இடது கை முன்னால போகும், எங்களுடைய இடது கால் முன்னால போகும்பொழுது எங்களுடைய வலது கை முன்னால போகும். இதுதான் எங்களுடைய இயல்பான நடத்தல் முறை. அதை விட்டுட்டு ரொபோ மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, வலது காலோட வலது கையும் இடது காலோட இடது கையும் அப்படி எனக்கு நீட் நடக்க இயலாது அப்படின்னு நாங்க நடப்பு இருந்தா அதுவும் குறிப்பிட்ட கொஞ்சம் தூரத்துல எங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் பிள்ளைகள் ஓடுதல். ஓடும் பொழுது இப்ப நாங்க நடக்கும் பொழுது நான் எப்படி சொன்னேன், குதிகால், சும்மாடு, விரல்கள் அப்படி சொன்னேன் தானே. இதுதான் இந்த ஓடல தான் நாங்க நடப்போம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க நடக்கும் பொழுது எப்பொழுதுமே எங்களுடைய ஒரு கால் நிலத்திலேயே இருக்கும், நிலம்பட்ட மண்ணமே இருக்கும். அதே ஓடும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா இது அப்படியே மாறும். அதாவது முதல்ல விரல் படும், சும்மாடு படும், எங்களுடைய குதிகால் நிலப்படும். அந்த இதுல தான் நாங்க ஓடுவோம். சரியா? ஓடும் பொழுது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ஓடுறது நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி ஓடுவீங்கன்னு சொல்லி. குதிகால் நிலம்பட்டு நாங்க முதல்ல குதிகால் நிலம்பட்டு சும்மாடு, விரல்கள் அப்படி நாங்க ஓட மாட்டோம். அப்படி ஓடுறதுக்கு சிரமம். அப்ப நாங்க ஓடும் பொழுது எங்களுடைய விரல்கள், எங்களுடைய சும்மாடு, அப்புறம் எங்களுடைய குதிகால், இந்த ஓடுறது நாங்க ஓடுவோம். இதுதான் நிலம்படும் முதலாவதாக. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் சொன்னது நடக்கும் பொழுது எங்களுடைய ஒரு கால் நிலம்பட்ட மண்ணமே இருக்கும்னு சொல்லி, அதே மாதிரி ஓடும் பொழுது பாத்தீங்கன்னா எங்களுடைய 2 காலும் ஒரு சமயத்துல அந்த தான் இருக்கும். சரியா? அப்ப ஒரே சமயத்துல ஒரு சமயத்துல கால் ரெண்டுமே அதாவது இப்ப நடக்கும் பொழுது எந்த நேரமுமே ஒரு கால் நிலம்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி
ஓடும் பொழுது இருக்காது. ஓடும் பொழுது கால்கள் அந்தரத்துல காற்றுல பறந்த வண்ணம் இருக்கும். சரியா? சரியா? அது மூடு. கதவு மூடு. சரியா பிள்ளை? அடுத்து பாய்தல். பாயும் பொழுது அப்படித்தான். நாங்க பாயும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க பாய்ந்து நிலம் படும் பொழுது நாங்க வந்து சரியாக நிலம் படணும். சரியா? அப்ப பாய்ந்து நிலம் படும் பொழுது நாங்க குதிகால ஊண்டி நிலம் படுறது. அது லாங் ஜம்ப் பாயும் பொழுது நாங்க குதிகால ஊண்டி நிலம் படுவோம். சரியா? அப்படி குதிகால ஊண்டி நிலம் பட்டாலும் பிள்ளை எங்களுடைய முழங்காலம் மடிக்கணும். நாங்க நிலம் படும் பொழுது எங்களுடைய முழங்காலம் மடிச்சு எங்களுடைய உடல் அப்படியே கீழ் நோக்கி கொண்டு போய் நாங்க திரும்ப அதை மேல் நோக்கி கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும். சரியா? அந்த அந்த பிளெக்சிபிள் இருக்கணும் எங்களுடைய உடம்புக்கு. சரியா? இல்ல நான் முழங்காலம் மடிக்காம தான் பாய்வேன், பாஞ்சதோட நிப்பேன்னு சொன்னா முழங்கால் தெரிச்சிரும். இந்த சிரட்டை தெரிச்சிரும். காலில் சிரட்டை வந்து தெரிச்சிரும். எனவே நாங்க பாயும் பொழுது என்ன செய்யணும்? எங்களுடைய முழங்கால் மடிச்சு எங்களுடைய முழங்கால மடிச்சு எங்களுடைய உடலை வந்து எங்களுடைய பாரத்தை வந்து எங்களுடைய முன்பக்கத்துக்கு கொடுத்து நாங்க பாயணும். சரியா? அதே குதிகால் நிலம்படுமாக இருந்தா சரியா? சரியா? விளங்குனுச்சா? கூட போயிட்டு நான் சொல்லிக்கிட்டு 2 பேர் தான் இருக்கீங்க, 5 பேர் இந்த இடத்துல. விளங்குச்சா? ஒன்னும் பேசுறீங்களா? இல்ல சரி, இதை எழுதுங்க. நம்ம கடமை படிப்பிக்கிறது இதை எழுதுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. ஓகே சார். எழுதிக்கொள்ளுங்க.
எழுதிட்டீங்களா? ஓகே சார். எப்படி எழுதுங்க? எழுதுறீங்களா? ஓகே சார். பாருங்க, கொன்னிலையை பாதிக்கும் உயிரியற் பொறிமுறைகள். சரியா? கொன்னிலையை பாதிக்கக்கூடிய உயிரியற் பொறிமுறைகள் தொடர்பாக தான் பார்க்க போறோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு மையம், சமநிலை பேலன்ஸ்,
புவியீர்ப்பு மையம், சமநிலை என்பன விளையாட்டு செயற்பாடுகளுக்கு முக்கியமான உயிரியற் பொறிமுறை காரணிகளாகும். அப்ப இந்த புவியீர்ப்பு மையம், உடற்சமநிலை, இது எங்களுடைய விளையாட்டு செயற்பாடுகள், எப்படியான விளையாட்டு செயற்பாடுகளா இருந்தாலுமே அந்த விளையாட்டு செயற்பாடுகளுக்கு இது முக்கியமான ஒரு உயிரியற் பொறிமுறை காரணிகளாக இருக்குது. சரியா? இதுல இந்த புவியீர்ப்பு மையத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு பொருளை போன்று மனித உடலும் பல்வேறு துணிக்கைகளாய் ஆக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த மனிதனுடைய உடல் பல்வேறுபட்ட உடல் துணிக்கைகளால் ஆக்கப்பட்டதுதான் மனிதனுடைய உடல். அப்ப அப்ப எந்த ஒரு பொருளை போன்றோம்னா, இப்ப எந்த ஒரு சடப்பொருளா இருந்தாலும் அந்த சடப்பொருளுக்கு நிறைய மூலப்பொருட்களை சேர்த்து தான் செய்வாங்க. அதே மாதிரி பல்வேறுபட்ட துணிக்கைகளால உருவாக்கப்பட்டதுதான் எங்களுடைய உடல். சரியா? அப்ப எல்லா துணிக்கைகளுக்கும் நிறை ஒன்று உள்ளது. அப்ப இந்த எங்களோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா துணிக்கைகளுக்குமே ஒரு நிறை, ஒரு வெயிட் இருக்குது. நிறையானது புவியொன்றினை மையப்படுத்தி இயங்குகிறது. அப்ப இந்த நிறை, உடல்ல இருக்கக்கூடிய நிறை, உடல்ல இருக்கக்கூடிய துணிக்கைகள் இருக்கக்கூடிய நிறை என்னத்தை மையப்படுத்தி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியை மையப்படுத்தி இயங்கக்கூடியதான் இருக்கு. குறிப்பிட்ட ஒரு புள்ளியை மையப்படுத்தி இயங்கக்கூடியதான் இந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது இருக்கு. இந்த புள்ளி தான் புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புள்ளி தான் புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சரியோ? இதை எழுதி கொள்ளுங்கள். புவியீர்ப்பு மையம் அப்படின்னா, ஒரு பொருளினுடைய முழு எடையையும் ஒன்றாக சேர்த்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தப்படுது. சரி, புவியீர்ப்பு மையம்னா என்ன? ஒரு பொருளினுடைய முழு எடையையும் ஒன்றாக சேர்த்து செயல்படுகிறது அப்படின்னு கருதப்படுது. கருதப்படக்கூடிய புள்ளி தான் புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பொருளை நீங்க ஒரு புள்ளியில மட்டும் பிடித்தால் அது சமநிலையாக நின்று விட்டால் அந்த புள்ளியே அதன் புவியீர்ப்பு மையம். அதாவது பிள்ளைகள், இப்ப நீங்க ஒரு வெயிட்டை தூக்குறீங்க, அதாவது ஒரு நீளமான கம்பியை தூக்குறீங்கன்னு வைங்களே, அந்த கம்பியை நீங்க தூக்கும் பொழுது அந்த கம்பி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல நீங்க போயிட்டு பிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஒரு விரல்ல மட்டும், நீங்க ஒண்ணும் பிடிக்க தேவையில்ல, ஒரு விரலை நேரா நீட்டி அந்த விரலை தூக்கி வச்சீங்கன்னா அது பேலன்ஸா அப்படியே நிற்கும். கம்பி மட்டும் இல்ல, எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நாங்க தூக்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாகவும் இருக்கும், அப்படியே எங்களால தூக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரியா? அப்ப அந்த புள்ளி தான் புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப எந்த பொருளை நாங்க தூக்குறோமோ அந்த பொருளினுடைய புவியீர்ப்பு மையம் தான் அந்த புள்ளியாக இருக்கும். மனிதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க நேரா நிற்கும் பொழுது எங்களுடைய புவியீர்ப்பு மையம் ஒரு இடத்துல இருக்கும், நாங்க படுத்திருக்கும் பொழுது எங்களுடைய புவியீர்ப்பு மையம் ஒரு இடத்துல இருக்கும், நாங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது எங்களுடைய புவியீர்ப்பு மையம் ஒரு இடத்துல இருக்கும். இப்படி எங்களை பொறுத்த மட்டும் புவியீர்ப்பு மையம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் பிள்ளைகள். சரியா? எங்களுடைய குழந்தை, ஒரு சின்ன குழந்தையை விட பெரிய வயசு போன ஒரு பாட்டிக்கு பேலன்ஸ் கூட, அப்ப அவங்களுடைய புவியீர்ப்பு மையம் அதிகம். சின்ன பிள்ளையை விட அந்த பாட்டினுடைய புவியீர்ப்பு மையம் அதிகமாக இருக்கும். சரியா? அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மீட்டர் கோல் இல்லாட்டி ஒரு அளவுகோல் இருக்குது, அந்த அளவுகோலை நாங்க எங்களுடைய
கைகளால ஒரு நடுவுல ஒரு பாயிண்ட பிடிச்சி நாங்க தூக்கமாக இருந்தா அது சமநிலையாக இருக்கும். சரியா? அப்ப அது சமநிலையாக இருக்கக்கூடிய அந்த நடுப்புள்ளி தான் அந்த பொருளினுடைய அப்படின்னா அந்த அளவுகோலினுடைய அப்படி அதனுடைய அடிமட்டத்தினுடைய புவியீர்ப்பு மையமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பந்துக்கு பாத்தீங்கன்னா பந்தினுடைய புவியீர்ப்பு மையம் வந்து அதனுடைய மையப்பகுதியில் இருக்கும் பிள்ளைங்க. நாங்க சரியா அந்த புவியீர்ப்பு மையத்தை பிடிச்சோம்னு சொன்னா பந்தை வந்து எங்களுடைய விரல்களால சுத்த முடியும். ஒரு விரல்ல பந்தை சுத்துவாங்க தானே, அந்த மாதிரி சுத்த முடியும். புவியீர்ப்பு மையத்தை சரியா பிடிச்சிட்டா. சரியா? அப்ப இந்த புவியீர்ப்பு மையத்தினுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளினுடைய எடை இருக்குத்தானே, இந்த எடை வந்து எல்லா புள்ளியிலுமே செயல்படுவது போல கருதக்கூடியதாக இருக்கும். சரியா? அது வந்து பொருளின் வடிவத்தையும் அதே மாதிரி பொருளினுடைய எடை பகிர்வையும் பொறுத்ததாகவே இந்த புவியீர்ப்பு மையம் அப்படின்ற ஒரு விஷயம் இயங்கும். அடுத்து இந்த புவியீர்ப்பு மையம் வந்து சமநிலைக்கு மிகவும் முக்கியமாக இருக்குது. சரியா? எழுதிட்டீங்களா? ஓ சார். அதே மாதிரி தான் பிள்ளை எங்களுடைய புவியீர்ப்பு மையம் அப்படித்தான். எந்த ஒரு கொன்னிலையிலும் நாங்க எந்த கொன்னிலையில இருந்தாலும் எங்களுடைய உடலினுடைய நிறை இருக்குத்தானே, இந்த உடல் நிறை வந்து குறித்த ஒரு புள்ளியை சுற்றி இயங்குகிறது. எங்களுடைய உடல் நிறை குறித்த ஒரு புள்ளியை சுற்றி தான் இயங்குது. அந்த புள்ளி தான் புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த புள்ளி தான் புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? ஒருவரின் உயரம் மற்றும் உடலின் கொன்னிலைக்கேற்ப புவியீர்ப்பு மையம் மாறுபடும். அப்போ ஒருவருடைய உயரம், அவருடைய உடலின் கொன்னிலை, இதுகளுக்கு ஏற்ப இந்த புவியீர்ப்பு மையம் வந்து மாறுபடக்கூடியதாக இருக்கும். சரியா? எழுதிக்கொள்ளும்.
எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட், இதை எழுதுங்க. படத்தை இங்க இருக்குங்க. ஓகே சார். ரைட், பாருங்க. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நிற்கும் போது பாதத்திலிருந்து உடலின் உயரத்தின் 56% புவியீர்ப்பு மையம் அமைந்திருக்கும். சரியா? அப்ப இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி நாங்க நிப்பமாக இருந்தா, அதாவது நாங்க நிமிர்ந்து நிப்பமாக இருந்தா எங்களுடைய புவியீர்ப்பு மையம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய உயரத்தின் 56% இந்த புவியீர்ப்பு மையமானது இருக்கும். அப்ப எங்களுடைய உயரத்துல 56%, 50% அப்படிங்கிறது எங்களுடைய இடுப்பு பகுதிக்கு வந்துடும். அப்ப 56% அப்படிங்கிறது இடுப்புல இருந்து கொஞ்சம் எங்களுடைய இந்த தொப்புள் இருக்குத்தானே, அது வரைக்குமாக இருக்கும். அப்ப அந்த பிரதேசத்துல தான் எங்களுடைய புவியீர்ப்பு மையமானது இருக்கும். சரியா? மனித செயற்பாடுகளின் போது இந்த புவியீர்ப்பு மையம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பாருங்க. நாங்க எக்ஸசைஸ் செய்யும் பொழுது, கைகளை தூக்கி எக்ஸசைஸ் செய்யும் பொழுது இந்த புவியீர்ப்பு மையம் எங்களுடைய மார்பு பகுதியிலையும்
கைகளை விரித்து செய்யும் பொழுது எங்களுடைய புவியீர்ப்பு மையம் எங்களுடைய வயிறு பகுதியிலையும், அதே மாதிரி நாங்க குனிந்து பயிற்சியில் ஈடுபடும் பொழுது எங்களுடைய புவியீர்ப்பு மையம் எங்களுடைய இடுப்பு பகுதியிலையும் காணப்படுது. சரியா? அதை இடுப்புன்னு சொல்ல அது வயிறு பகுதி தான். அதே மாதிரி நாங்க ஓடும் பொழுது பாருங்க வயிறு பகுதியில் இருக்கு. அதே மாதிரி நாங்க நடக்கும் பொழுது எங்களுடைய வயிறு பகுதி இடுப்புக்கும் வயிற்றுக்கும் இடையில எங்களுடைய புவியீர்ப்பு மையம் இருக்கக்கூடியதாக இருக்கு. சமநிலை ஒரு பொருளின் மீது செயற்படுகின்ற அனைத்து விசைகளின் விளையுள் விசை அப்பொருளை சமநிலையில் வைத்திருக்கும். இப்ப நாங்க சீசாவெல்லாம் ஆடணும்னு சொன்னா 2 பக்கமும் 2 பேரும் சரியான வெயிட்ல இருந்தா தான் அது பேலன்ஸ் நிக்கும். அந்த மாதிரி தான். சரியா? ஒரு பொருளின் மீது செயற்படுகின்ற அனைத்து விசைகளின் விசையுள் விசை. அப்போ ஒரு பொருள்ல செயற்படக்கூடிய அனைத்து விதமான விசையுள் விசை. சரி, இதெல்லாமே அந்த பொருளை சமநிலையில வைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அதை எழுதிக் கொள்ளுங்க. விசையுள் விசை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விசை ஒரு பொருளை சுழல செய்யக்கூடிய திறன் தான் இந்த விசையுள் விசை அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கதவை நாங்க திறக்கும் போது நீங்க தள்ளக்கூடிய விசை கதவை சுழல செய்யுது. அதுதான் விசையுள் விசை. நாங்க வெளியில இருந்து கதவை திறக்கும் பொழுது கதவை தள்ளுறோம் தானே, அப்ப அது கதவை திறக்க செய்து, அதான் விசையுள் விசை. அந்த சுழலும் விளைவு தான் விசையுள் விசை. அப்ப அந்த கதவை திறக்கும் போது சுழலுது தானே, அதுதான் விசையுள் விசை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கதவை கைப்பிடியில பிடிச்சு நாங்க தள்ளினோம்னா எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதே கதவினுடைய அருகில் தள்ளினா கொஞ்சம் கடினமாக இருக்கும். முன்பகுதியில இருந்து நாங்க கொஞ்சம் தள்ளணும்னு சொன்னா, அதாவது இந்த சரநீர் இருக்கு தானே, அந்த பக்கத்துல நாங்க தள்ளணுமா இருந்தா கடினமாக இருக்கும். கைப்பிடி பக்கத்துல இருந்து தள்ளினோம்னா இலகுவாக இருக்கும். அப்ப இந்த கைப்பிடி பக்கம் நாங்க கதவை பிடிச்சு தள்ளும் பொழுது இந்த விசையுள் விசை அதிகமாக பிரயோகிக்கப்படுது. சரியா? அப்ப இந்த விசையுள் விசையினுடைய முக்கிய அம்சத்தை பாத்தீங்கன்னா, இது ஒரு பொருளை சுழல செய்யும். தூரமாக இருந்துச்சுன்னா, தூரம் அதிகமான இந்த விசையுள் விசை அதிகமாக செயற்படும். அப்ப இதுக்கான ஒரு விளக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு விசை பொருளை சுழல செய்யும் அளவு விசையுள் விசை அப்படின்னு சொல்லப்படுது. இது விதின்னு சொல்றாங்க. நினைக்கிற மாதிரி இந்த படம்
சார் ஸ்கிரீன் விளங்குது இல்ல. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அந்த சிக்னல் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க.